அன்பை தேடி அலைந்தேன் உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன் உண்மை அன்பை தேடி அலைந்தேன் உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன் விடியலை நோக்கி என்னை நீ பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. 15/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் தந்தையின் நினைவில் எவ்வளவு நேரத்திற்கு இருக்கின்றீர்கள் என்பதை பரீட்சித்து பாருங்கள். கேள்வி: பாவ ஆத்மாக்கள் நிறைந்துள்ள இவ்வுலகில் முற்றிலும் அசாத்தியமான விடயம் எது? அது ஏன்? பதில்: இங்கே எவரும் தான் புண்ணிய ஆத்மா என்று கூறுவது முற்றிலும் அசாத்தியமாகும். ஏனெனில் உலகம் கலியுகமாகவும் தமோபிரதானாகவும் உள்ளது. மனிதர்கள் புண்ணிய செயல்கள் என கருதுபவை உண்மையில் பாவச் செயல்களாகும். ஏனெனில் அவர்கள் புரியும் செயல்கள் ஏதோ ஒரு விகாரத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாகும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. உங்களுடைய எல்லையற்ற நாட்குறிப்பேட்டில் உங்கள் அட்டவணையை குறித்து கொள்ளுங்கள். நான் எவ்வளவு நேரம் நினைவு செய்தேன்? நினைவு செய்ததன் மூலம் எவ்வளவு இலாபம் ஈட்டப்பட்டது? நட்டம் ஏதும் ஏற்பட்டதா? நினைவு செய்த போது எனது புத்தி எங்கே சென்றது? 2. இப்பிறவியில் உங்களுடைய சிறு வயதில் இருந்து நீங்கள் செய்த தவறான செயல்களையும் பாவங்களையும் குறித்து கொள்ளுங்கள். உங்கள் மனச்சாட்சியை உறுத்துகின்ற விடயம் ஏதாவது இருந்தால் அதனை தந்தையிடம் கூறிவிடுங்கள். அதன் மூலம் நீங்கள் இலேசாகி விடுவீர்கள். நீங்கள் இனிமேலும் பாவச் செயல்கள் எதனையும் செய்யக்கூடாது. ஆசீர்வாதம்: நீங்கள் கர்ம பந்தனங்களை சேவைக்கான பந்தனமாக மாற்றுவதன் மூலம் அனைவரில் இருந்தும் பற்றற்றவராகவும் இறைவனிடம் அன்புடையவராகவும் ஆகுவீர்களாக. இறை அன்பே பிராமண வாழ்க்கையின் அடிப்படையாகும். ஆனால் நீங்கள் பற்றற்றவராக இருந்தால் மட்டுமே அதை உங்களால் பெற முடியும். நீங்கள் வீட்டில் உங்களின் குடும்பத்துடன் வசித்தால் அது சேவை செய்வதற்கே ஆகும். கர்ம கணக்குகளால் அல்லது கர்ம பந்தனங்களால் நீங்கள் அங்கே இருக்கின்றீர்கள் என ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஏனென்றால் அது சேவை செய்வதற்கே. நீங்கள் சேவை செய்யும் பந்தனத்தில் கட்டுண்டு இருப்பதன் மூலம் உங்களின் கர்ம பந்தனங்கள் முடிந்துவிடும். சேவை செய்கின்ற உணர்வே இல்லாத போது கர்ம பந்தனங்கள் உங்களை இழுக்கும். எங்கே கர்ம பந்தனங்கள் உள்ளனவோ அங்கே துன்ப அலைகள் இருக்கும். ஆனால் சேவை செய்வதில் சந்தோஷமே இருக்கும். அதனால் கர்ம பந்தனங்களை சேவையின் பந்தனமாக மாற்றி பற்றற்றவராகவும் அன்பானவராகவும் இருங்கள். நீங்கள் இறைவனால் நேசிக்கப்படுவீர்கள். ஸ்லோகம்: ஒரு மேன்மையான ஆத்மா தனது சொந்த ஆதி ஸ்திதியின் மூலம் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையையும் வெற்றி கொள்வார். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.